ஆர் ஆசா அவர்களே. கட்டப்பா எல்லாம் வெறும் அட்டக்கத்திங்க, நிஜமான ஹீரோ ஆர் ஆசா தான். நிஜமான கத்தி எடுத்து குத்துனா என்ன ஆகிறது? பிளாஸ்டிக் கத்தி, அட்டைனா டப்புன்னு உடைஞ்சிடும், பிளாஸ்டிக் கத்தி. அதனாலதான் சொல்றேன் நிஜமான கதாநாயகனான. ஏன்னா மக்களுக்காக உழைப்பவர் டெல்லியில போய் இங்க குரல் கொடுக்கிறது வேற, அங்க போய் டெல்லி நாடாளுமன்றத்துல தம்பி ஆர் ஆசா அவர்கள் பைக்க பிடிச்சாருன்னா டெல்லியே நடுங்கும். அந்த ஆள் தான் நிஜமான ஹீரோ. ஒரு ரியல் ஹீரோ, சூப்பர் ஹீரோவாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக டெல்லியில குரல் கொடுத்து டெல்லியை நடுங்க வச்சு, ஆமா இவங்க பேசுறதெல்லாம் நியாயமான விஷயம் தானே அப்படின்னு அவங்க மண்டையில போய் ஏறுற அளவுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரியல் ஹீரோ. அது என்ன நவீன மனிதர்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு செல்போனை கையில் வச்சுட்டு சுத்தினா நவீன மனிதர்களா? புத்தியில நவீனம் இருக்கணும், இங்க இருக்கணும் நவீனம். நீங்க போடுற ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது, நீங்க பண்ற கிராஃப்ட் வெட்டிக்கிற கட்டிங்ஸ்ல இருக்கக்கூடாது. நவீனம் என்பது அதனால்தான் நவீன மனிதர்கள் பேரு. ஏன்னா மனிதன் வந்து மனித குலம் தோன்றினது வந்து இந்த கொரில்லா, இந்த குரங்கில் இருந்தா மனிதன் பிறந்தான்னு சொல்றோம் இல்லையா? சில குரங்குகள் வந்து ஃபுல்லா மனிதனாகாம பாதிலேயே நின்றுச்சு. அதுதான் இந்த மத பிரிவினை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த குரங்கு வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் மனுஷன் ஆகணும்ல, நின்றுச்சு. சில சமயத்தில் நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கலாம், சரியா வேகாது, நம்மளும் கூட சொல்ல ஒரே மாவா இருக்குது அப்படின்ட்டு. அந்த சரியா வேகாம மாவா இருக்கிறவங்க தான் புத்தி கெட்டு போய் இந்த பிரிவினை உருவாக்கிட்டு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நவீன மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு சிந்தனையோடு விஞ்ஞான வளர்ச்சியை அனைத்து மனிதர்களுக்கும் சென்று அடையும் விதமாக சமூக சேவை செய்பவன் தான் உண்மையான நவீன மனிதன். அப்படிப்பட்ட நவீன மனிதன் தான் இந்த நவீன மனிதர்கள் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள். அதனால்தான் தோழர் பாரதி அவர்கள் அவ்வளவு சிறப்பா பேச முடியுது, அவ்வளவு தெளிவா பேச முடியுது. ஏன்னா நான் ஒரு காலத்துல ஆசைப்பட்டேன், இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் நாடுகள் எதற்காக? உலகம் என்பது ஒரு நாடா இருக்க முடியாதா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூனியன் ஆஃப் யூரோப், அது மாதிரி இந்திய ஒன்றியம். இந்திய ஒன்றியத்தில் தனித்தனி இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்திய ஒன்றியமாக வாழும் பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க முடியாதா? அப்படி ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா, பிராக்டிக்கலி அது அவ்வளவு பாசிபிள் இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு கருத்து இருக்குது. ஒற்றை கருத்துடையவர்கள்கிட்டயே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நானும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன், தம்பி ஆர் ஆசா அவர்களும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன். இது ஒற்றுமை. அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் 2026 ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண மனிதன். இதை வந்து சும்மா ஏதோ ஆர் ஆசா மேடையில் இருக்கிறாரு ஜால்ரா அடிக்கிறதுக்கா சொல்ல, ஓப்பனா சொல்றேனுங்க, நான் நல்ல பணக்காரன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு சினிமா மார்க்கெட் இருக்கிறது நான் நடிக்கிற நடிப்புக்காகத்தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசு தான். அதுக்காக சொல்றேன். இங்க நான் ஏதோ கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வரல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஒரு உலக ஒன்றியம் வாய்ப்பு இல்லை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையின் தான் வாய்ப்பு. ஏன்னா தோழர் கனிமொழி அவர்கள் ஸ்பெயின்லயும் எங்கேயோ நடந்த ஒரு மாநாட்டில் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்ட்டு. டக்குன்னு எந்திரிச்சு அடிச்சாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன் அப்படி பதில் சொல்ல முடிஞ்சுன்னா, அவங்க பெரியாரின் பேத்தியாக இருந்ததனால், அண்ணாவின் பேத்தியாக இருந்ததனால், கலைஞரின் மகளாக இருந்ததனால் அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம். இன்று உலகத்துக்கே வந்து இன்னைக்கு தேவை வந்து உலகத்தின் மொழி எது? இந்தியாவின் தேசிய மொழி அல்ல, உலகத்தின் தேசிய மொழியாக என்ன இருக்கணும்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக மத நம்பிக்கை உள்ளவர்கள், இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவர்கள், இஸ்லாமிய மத நம்பிக்கை உள்ளவர்கள், எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே இருப்போம்.
நம்ம தோழர் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி 4வது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அவர் சொன்னாரு, தீயிஸ்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஏத்திஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அக்னாஸ்டிக் கடவுள் இருக்காரா இல்லையா தெரியலீங்க, தெரியல. ஜப்பான்காரர் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. அந்த காலத்துல ஒண்ணு படிச்சேன், அவசரமா ஒரு ஜப்பான்கார வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த கடமை தான் அவனுக்கு முக்கியம். ஒருத்தருக்கு ஜப்பான்கார வேகமா போயிட்டு இருக்கையில போய் இங்க வாப்பா போய், ஐயோ என்னையா சொல்லிய வேலைக்கு போயிட்டு கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது போய, இதுவா முக்கியம், இப்ப நான் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அவன் தான் வந்து அக்னாஸ்டிக். இன்னொரு விஷயம் இன்னைக்கு தோழர் பாரதி சொன்னாரு, டான்டிஸ்ட். தோழர் அது என்ன தோழர் கரெக்டானது டான்டிஸ்ட் அப்படிங்கிறது? நல்ல விஷயம் தான். அவர் சொன்னது வந்து இன்னைக்கு ஒரு புது விஷயமா இருக்குது. ஏன்னா நானும் கூட அப்படித்தான். இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வித்தியாசம் இல்லைங்க. 2 பேரும் காலையில எந்திரிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் காலையில எந்திரிச்சு பல் விளக்குறோம். என்ன பல் விளக்குனாத்தான் நாத்தம் போகும். அப்புறம் குளிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி இருந்தாலும் குளிக்கிறோம். குளிச்சாதான் உடம்புல இருக்கிற அழுக்கு போகும். அழுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு காஃபி சாப்பிடுறோம். கடவுள் நம்பிக்கை இருந்தா இல்லாட்டி காஃபி சாப்பிட்டா தான் 2 பாத்ரூம் வரும் பல பேருக்கு, நான் உட்பட. கடவுள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. ஏன்னா படிச்சாதான் கடவுள் நம்பிக்கை வரும். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து இப்போ உடம்புல நல்ல மசில்ஸ் வரணும்னா எங்களை மாதிரி நாத்திகர்கள் நேரா ஜிம்முக்கு போவோம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அங்க போய் ஒரு சலாம் போட்டு ஜிம்முக்கு போவாங்க. அவ்வளவுதான். ஆண்டவா எப்படியாச்சும் பாடி டெவலப் பண்ணி விட ஆண்டவா அப்படின்னு. எங்களுக்கு தெரியும் எப்படியாச்சும் டெவலப் ஆகாது. அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணாதான் டெவலப் ஆகாது. எப்படியாச்சும் எங்களை பரீட்சையில பாஸ், இந்த எப்படியாதுங்கிற வார்த்தை எங்களுக்கு கிடையாது. இப்படித்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு. அதை மேற்கொண்டு ஏதாவது சுனாமி வருது, இது வருது, அது வருதுன்னா வந்து நாங்கள் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வார்த்தையில் தான் நான் வாழ்றேன். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரோ அது மாதிரி நான் வாழ்றது 3 வார்த்தையில் தான். இஃப், மேபி, சப்போஸ். ஒருவேளை இப்பொழுது மழை வந்தாலும் வரலாம், வர முடியும், போகலாம். ஆனா இதுதான் எங்களுடைய நிலை. மேபி மழை வரலாம், மழை வந்தாலும் வரும், வராமலும் இருக்கும். ஆனா கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் ஐயோ இந்த மீட்டிங் நல்லபடியா நடக்கணும், மழை வரக்கூடாது சாமி ஆண்டவா அப்படின்னு கும்பிடுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கும்பிட மாட்டோம். வரலாம், வராமலும் போகலாம். வந்தா பார்த்துக்கலாம். வந்தா கொடையை பிடிப்போம், கொடை இருந்தா கொடை பிடிப்போம், இல்லாட்டி நினைச்சிட்டே இருப்போம். நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, செல்போன் மட்டும் நினையாம பார்த்துக்கணும். அது போச்சுன்னா கிளம்பு. ஏன்னா அதில் தான் நாளைக்கு ஊருக்கு போற ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து அத்தனை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியை நல்லபடியா பயன்படுத்தி வாழ்ந்தா தான் நல்லதை ஒழிய இந்த மதங்களுக்குள் சண்டையை மூட்டி விட்டு வளர்றது என்னைக்குமே நல்லதில்லை. இப்ப நான் தோழர் பாரதி பேசும்போதே கேள்விப்பட்டேன், இங்க சர்ச்சு மசூதியும் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காலேயோ லண்டன்லயோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லயோ எல்லா வெங்கடாச்சலபதி கோயில் கட்டுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்கல்ல இல்லையா? அப்போ அதே பெருந்தன்மை நம்மளுக்கு இருக்கணும் இல்ல? அவங்க அத்தனை பேர் யாரு? இங்க இருக்கிற ஃபாதர் வந்து அவருடைய நேட்டிவ் என்ன வேட்டிங்கன்னா ஓப்பாண்டவர் ஒரு சொந்தக்காரரா? நம்மூர்காரர், நம்மூர் தமிழர், அவ்வளவுதான். அவர் ஒரு மரத்தை நம்புகிறார், அந்த மரத்திற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதே மாதிரி அடிகளாளர் அவர்கள் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார், அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். தோழர் இஸ்லாமிய சகோதரர் அவர்கள் ஒரு மரத்தை நம்புகிறார், அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வளர்ந்து வர நவீன உலகத்துல நீங்க ஒரு சண்டையை மூட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அது அந்த காலத்துல ஆயுதங்கள் கண்டுபிடிக்க முன்னாடி 2 மனுஷனும் வந்து மல்யுத்தம் போட்டுக்குவான், ஒருத்தன் அடிச்சுக்குமா குத்துக்குவான். அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்தில் வந்து கற்களை கண்டுபிடிச்சா கல் எடுத்து அடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு தகராறு வந்துச்சுன்னா அருவாள் எடுத்து வெட்டிக்குவான், ஈட்டியில குத்திக்குவான். இப்பவும் வெட்டுறாங்க ஆணவ கொலைங்கிற பேர்ல. அது ரொம்ப அதான் மனுஷன் சரியா ஃபுல்லா மனுஷன் ஆகல. அந்த கொரில்லா குரங்கு பாதியிலேயே நின்றுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் போய் வெட்டிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கறது முக்கியம். இன்னைக்கு ஒரு தகராறு நீங்க உள்ளுக்குள்ள மூட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைக்கு பலவிதமான பாம் கண்டுபிடிச்சுக்கிறான். உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டினா வேற இடத்துல போய் ஒரு பாம் விழுந்துரு. அதைத்தானே இந்த ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு குரங்க விட மோசமா இருக்கிற அந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேல நடத்திட்டு இருக்கிற கொடுமை என்ன? அது இதுதான்.
அந்த குழந்தைகள் மேல குண்டு போடுறான் அப்படின்னா எந்த விதமான அவனை என்னன்னு சொல்ல முடியும்? அதுக்காக நேற்று சென்னையிலையும் கூட முந்தா நேற்று ஒரு பெரிய கண்டன கூட்டம் நடத்தணும். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் தான், நான் சாமி கும்பிட்டு இருந்தால் தான். அது வந்து எங்கள் அம்மா வந்து மருதமலை கூப்பிட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் ரெட்ஃபீல்ட்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்குது இல்லைங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சுருப்பாங்க, அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூரிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க, எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிச்சதுக்கப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல், மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்ததுதான் கடவுள் நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனசுக்கு ஆசை வந்தா ஐயோ இந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். அச்சம் வந்தாச்சுன்னா ஆசை, அச்சம் வந்தாச்சுன்னா அறியாமை வந்துடும். அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். எப்படியாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து ஒரு மனிதன் உருவாக்குறான். அவ்வளவுதான். மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்க இருக்கிற மத தலைவர்களை வந்து நாங்க பெரிய அளவுல மதிக்கிறோம், அவங்கள வணங்குறோம். ஏன்னா அவங்க சமூகத்துக்கு செய்யற சேவைக்காக நாங்க சல்யூட் அடிக்கிறோம். அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் வந்து சாமி வாங்க சாமி வாங்கன்னு பெரியார் நெத்தியில குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூதியை வச்சு வாங்கிக்குவார். விபூதி எடுத்துட்டு வராட்டி கேட்பாரு, எங்கெங்க நீங்க விபூதி வரலீங்க அப்படின்பாரு. அது மாதிரி திருவிக அவர்கள் வந்து ஈரோட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் தங்கினப்போ, எப்பா நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன், திருவிக வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால காலையில வந்து அவருக்கு விபூதி குங்குமம் இந்த பூஜை செய்யறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல போய் ஒரு ஆத்துல குளிச்சுட்டு வருவாரு. குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்து பூசிக்குவாரு. அவர் வந்து திருவிக்க தானே, தப்பா சொல்றேன்னு தெரியல, தம்பி ஆராசா அவர்கள் தெளிவா சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை, மேட்டர் தான் கணக்கு அங்க இல்ல. அதுதான் எனக்கு முக்கியம். அவர் ஆத்துல இருந்து குளிச்சுட்டு வரையில ஐயா பெரியார் வந்து கையில் விபூதியை வச்சுட்டு நின்று இருப்பாராம். அதுதான் நல்லிணக்கம், அதுதான் ஒற்றுமை. அதுதான் மதத்தால் பிரிந்தாலும் கொள்கையால் பிரிந்தாலும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் பாலினத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் கூட ஒன்றாய் இணைய வேண்டும். இன்றைய விஞ்ஞான யுகத்துல எல்லாம் அப்படி ஒன்றாய் இணைஞ்சாதான் எல்லாருடைய முன்னேற்றம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுவும் குறிப்பா திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குதுங்க. இன்னைக்கு ஏதோ அமெரிக்காக்கார ஒரு ஆப் வச்சுட்டா போல் இருக்குது. இல்லாட்டி திருப்பூரினுடைய வளர்ச்சி என்ன? அதனாலதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏன் திருப்பூருக்கு வர்றாங்க? திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி, அதனாலதான் இங்க வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிப்பா இருக்குது. அந்த தமிழ்நாடு செழிப்பா இருக்கிறதுக்கான இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு கூடிய அந்த 100 வருஷத்து புரட்சிகரமான போராட்டங்கள் தான். தந்தை பெரியார் ஆரம்பிச்சு வச்ச ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சு வச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அந்த சமூக ஒற்றுமையை கட்டி காக்கிறதுனால தான் நீங்க யாராச்சும் நம்ம இங்க திருப்பூர்ல இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கேளுங்க, ஏப்பா நீ வேணா உங்க ஊருக்கு திரும்பி போயிடுற அப்படின்னு சரியான கோபம் வந்துடும். ஏப்பா நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கிற ஏன்டா இங்க ஏன்னா அங்க அந்த அளவுக்கு கொடுமைகள், அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி சார்ந்த கொடுமைகள், பெண்ணடிமைத்தனம் அவ்வளவு இருக்கு. நான் இப்ப சமீபத்தில் பம்பாய்க்கு ஒரு ஷூட்டிங் போனேன். என்னமோ பேச்சு பார்க்கல, நான் பீஃப் எல்லாம் சாப்பிடுவேனுங்க. அது நான் என்ன சாப்பிடணும், நான் தானே முடிவு பண்றது, நீ யாரா சொல்றதுக்கு? நான் என்ன தோணுதோ எனக்கு அதை சாப்பிடுவேன். எனக்கு ஜீரணமான நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். எனக்கு பீஃப் சாப்பிட்டு ஜீரணமாவது வயிற்றுல எல்லாம் பிடிக்கல, நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன உனக்கு போச்சு? அங்க பம்பாயில் போனா அங்க பீஃப் ஸ்டாலே கிடையாது சார், இங்கெல்லாம் பீஃப் ஸ்டால வைக்க முடியாது சார் அப்படிங்க. அந்த அளவுக்கு அங்க கொடுமைகள் இருக்குது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா நம்ம தமிழ்நாட்டு சிந்தனை தான் தாங்க போயிட்டு இருக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், மகாராஷ்டிராவையும் பாம்பேயும் வந்து இந்தி மாநிலம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது மராட்டி மாநிலம். இன்னைக்கு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட கர்நாடகாலேயே மகாராஷ்டிராலேயும் தான் இருக்குது. மகாராஷ்டிரால சொல்றே நான் மராட்டி. உங்களுக்கு தெரியுமா, கஜோல்னு ஒரு ஹீரோயின் இதில் நடிச்சாங்க. உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி சொல்றேன். மின்சார இந்தியில பெரிய ஹீரோயின்
மின்சார கனவா? ஆமா, நம்ம அதில் நடிச்ச ஹீரோயின் அவங்க போய் பாம்பேல போய் மராட்டியில பேசிக்கிறாங்க, ஹிந்தியில பேச சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் என் தாய்மொழியில் தான் பேசுவேன், உனக்கு புரிஞ்சா புரியுது, புரியாட்டி போது போடா அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையை நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சவங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பான தமிழ்நாடு, உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கும் தமிழ்நாட்டு சிந்தனைகள் இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிறேன், நானும் ஆசைப்படுறேன். அந்த சிந்தனை உள்ள இந்த தமிழ்நாடு சீர்குலையாம இருக்கணும்னா இந்த தலைப்பு தான் முக்கியம். மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம், மனிதம் வளர்ப்போம், மனித சமூகத்தை எங்கேயோ கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.